தினம் ஒரு பரிகார ஸ்தலம். வெளிநாடு செல்ல பிள்ளையார்பட்டி. புடிச்சு நெஞ்சில நினைச்சு செஞ்சு வச்சு கும்பிட்டோமே, பிள்ளையார கும்பிட்டோமே, வெள்ளருக்கு எடுத்து வேறுல செதுக்கி நம்பிக்கையா கும்பிட்டோமே, உங்கள் பாதம் தொட்டு கும்பிட்டோமே. மஞ்சள புடிச்சு நெஞ்சில நினைச்சு செஞ்சு வச்சு கும்பிட்டோமே, பிள்ளையார கும்பிட்டோமே, வெள்ளருக்கு எடுத்து வேறுல செதுக்கி நம்பிக்கையா கும்பிட்டோமே, உங்கள் பாதம் தொட்டு கும்பிட்டோமே. தினம் ஒரு பரிகார ஸ்தலம் மூலம் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உரிய பரிகார ரகசியங்களை தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று வெளிநாடு செல்ல தரிசிக்க வேண்டிய கோயிலும் அது சார்ந்த பரிகாரங்களையும் காண இருக்கின்றோம். வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். அதில் ஒன்றுதான் வெளிநாடு சென்று வேலை பார்த்து நிறைய பணம் சம்பாதித்து செட்டிலாக நினைப்பது. ஜாதகத்தில் 3, 9, 12ஆம் இடங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று அதற்குரிய கிரகங்களின் தசாபுக்தியும் நடந்தால் நிச்சயம் வெளிநாடு செல்லும் பாக்கியம் கிடைக்குமாம். இது தவிர சரராசி அல்லது நீர் ராசியில் நீர் கிரகங்கள் அல்லது லக்னம் லக்னாதிபதி அமைய பெற்று ராகு தசை 12 அதிபதி தசை நடந்தாலும் நிச்சயம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்குமாம். ஒரு சிலருக்கு இந்த கிரக அமைப்பு இருந்தாலும் சமயங்களில் சில தடைகளால் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிட்டாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஒரு ஆலயம் சென்றால் நிச்சயம் வெளிநாடு செல்லும் பாக்கியம் கிடைக்குமாம். அந்த ஆலயம் எந்த ஆலயம் என்று கேட்கிறீர்களா? அந்த ஆலயம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயம். மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரியேஷு சர்வதாம். ஒரு ஊரே கோயில் பெயராகவும் கோயில் பெயரே ஊராகவும் இருக்கும் ஒரு அற்புதமான கோயில்தான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில். முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ணனார் தன்மகனே, கந்தருக்கு முன்பிறந்த கணபதியே வாருமையா, வேளனுக்கு முன்பிறந்த எங்கள் விநாயகனே வாருமையா. ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, ஆனை முகத்தோனே. இத்தலத்திற்கு வருடந்தோறும் பல லட்ச பக்தர்கள் உலகம் முழுவதும் இருந்து வந்து தரிசித்து செல்கின்றனர். காரிய தடைகள் வந்தாலோ தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டாலோ இத்தலம் வந்து வழிபட்டால் உடனே தங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் பலிதமாகும் என்கிறார்கள். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. இத்தலத்தின் மற்றுமொரு அதிசயம் பாஸ்போர்ட் விநாயகர். இந்த விநாயகரை உள்ளூர்காரர்களுக்கு மட்டுமே தெரிகிறது. இவரை வழிபட்டால் பல வருடங்களாக விசா கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு கூட விசா கிடைக்கும் அதிசயம் நடக்கிறதாம்.
அதன் விவரம் தெரிந்தவர்கள் மட்டும் இவரை அர்ச்சனை செய்து வழிபட்டு செல்கிறார்கள். அப்படி வழிபட்டு சென்ற சில மாதங்களிலெல்லாம் விசா கிடைப்பதாக பலன் பெற்றவர்கள் கூறுகிறார்கள். எனவே வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோர்கள் ஒருமுறை இங்குள்ள பாஸ்போர்ட் விநாயகரை வழிபட்டு வெளிநாடு செல்லும் பாக்கியத்தை பெற்று மகிழுங்கள். அடுத்து வெளிநாடு செல்ல அரிய பரிகார தகவல்களை இனி காணலாம். வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோர்கள் ராகு பிரீத்தி மந்திரத்தை சொல்வதன் மூலம் வெளிநாடு செல்லும் பாக்கியம் கிட்டும் என்கிறார்கள். ஓம் பிராம் பிரீம் பிரௌம் சக ராகவே நமக. இந்த மந்திரத்தை இரவு தூங்கச் செல்லும் முன் 108 முறை சொல்லிக்கொண்டே தூங்க வேண்டுமாம். அப்படி சொல்லும் போது கட்டாயம் வெளிநாடு செல்வது போல விசா கிடைத்துவிட்டதாக பாவனையுடன், அதாவது கற்பனையோடு சொன்னால் விரைவில் நல்ல பலன் கிட்டும் என்கிறார்கள். மேலும் தூங்கும் அறையில் விமானம் பறப்பது போல படத்தை ஒட்டி வைத்து அதை தினமும் பார்த்து வருவதன் மூலமும் ஈர்ப்பு விதி தத்துவப்படி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் படி உடனே வெளிநாடு செல்லும் யோகம் அமையுமாம். அடுத்து கேள்வியும் பரிகாரமும். கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் இன்றைய கேள்வி: குழந்தைக்கு கண் திருஷ்டி வராமல் இருக்க என்ன பரிகாரம்? பிறந்த குழந்தைகள் இரவில் அழுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் சமயத்தில் சில குழந்தைகள் தூங்காமல் இரவெல்லாம் அழுவதை பார்க்கலாம். அப்படி குழந்தைகள் அழுதால் அது கண் திருஷ்டி அல்லது கெட்ட மனிதர்கள் ஸ்பரிசம் பட்டதால் கூட இருக்கலாம் என்கிறார்கள். ஒருவேளை குழந்தைகள் அப்படி விடாமல் அழுதால் சென்னை மயிலாப்பூர் அல்லது மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயம் அல்லது வீட்டருகே இருக்கும் கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று 11 மயிலிறகை வாங்கி சாமி பாதத்தில் வைத்து பூஜை செய்த பின் அந்த மயிலிறகை குழந்தை படுக்கும் தொட்டில் அருகே அல்லது அந்த அறையில் வைத்தால் போதும். கண் திருஷ்டி பாதிப்புகள் வராது என்பது நம்பிக்கை. நேயர்களே, கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் உங்கள் கேள்விகளும் இடம்பெற இப்பொழுதே உங்கள் கேள்விகளை 8999366611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெளிநாடு செல்ல பிள்ளையார்பட்டி. தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.